ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கிருத்திகை நட்சத்திரத்தின் பரம ரகசியம். இந்த பதிவில் கிருத்திகை நட்சத்திரத்தின் பரம ரகசியங்கிற தலைப்பில் பேசியிருக்கேன். இது ஏன் நான் எத்தனையோ பதிவுகள் இருக்குது, நட்சத்திரங்களை பற்றின பதிவுகள் போட்டிருக்காங்க. அதிலிருந்து இதை கொஞ்சம் வித்தியாசமாக சில விஷயங்களை இந்த உறுதியாகவும் சில விஷயங்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, ஏன்னா ஒருத்தருக்கு வருமானத்தை எதிர்பார்த்து தான் வாழ்க்கை நிலை இருக்குது. எப்படியாவது ஒரு வேலை செய்யணும், இல்லை வியாபாரம் செய்யணும், அதுக்கு நல்ல வருமானம் வரணும். அப்போ எதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. அதே போல் அதில் வேலையில் உள்ள பிரச்சனைகளுக்காகவும் ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறதுல இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஏன்னா தொழில் வேலை தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் வருமானம் கிடைக்கும். அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்த தொழில் சனமாச்சு, அது தொழிலை பார்க்குறோம். அதே போல் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ, ஏன்னா அவர் தொழில்காரகனாக இருக்கிறதுனால எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த வச்சும் தொழிலை கண்டுபிடிக்கிறோம். இப்படி நம்ம தொழிலை கண்டுபிடிச்சாலும் ஒருத்தருடைய நட்சத்திரம் அவருக்கு வேலை, அவருடைய தொழிலை அமைச்சு கொடுக்குறதுல ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. இது நிறைய பேர் பார்க்குறது இல்லை. 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க, வேலைன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை வச்சு தொழில், அதுவும் கிட்டத்தட்ட கரெக்டாக வரும். ஆனால் ஒருத்தர் அதீதமாக மிகப்பெரிய நல்ல பலன்களை ஒருத்தர் வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நட்சத்திரங்கிறது அவருடைய அந்த வருமானத்தை தரக்கூடிய, அவர் வாழ்க்கை நிலையை உயர்த்தக்கூடிய நிலையை சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். அவங்க எப்படியோ எந்த துறையில் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தோட தன்மை அவங்களுடைய தொழிலில் வேலையில் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டா அதை பேஸ் பண்ணி 10ஆம் இடம் 6ஆம் இடம் இதெல்லாம் சனி பகவான் இருக்கிற இடத்தெல்லாம் வச்சு ஒரு கணக்கு கொடுத்து பார்த்தா அவருக்கு எந்த தொழில் சரியாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும், உறுதியாக சொல்லிடலாம். அதே போல் அவருக்கு வாழ்க்கை நிலையில் மற்ற கிரகங்கள் சரியில்லைன்னா அவருடைய திசா புத்திகள் இப்படிலாம் கோச்ச ரீதியாக கிரகங்கள் வரையில் வேணால் அந்த தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உறுதியாக அவர் ஜெயிக்கக்கூடியது, அவருக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடியது, புகழை தரக்கூடியது, அவருக்கு மனசில் பிடித்தமான தொழிலாக அமையக்கூடியது அவருடைய நட்சத்திரத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோட தன்மை என்னன்னு தெரியணும். அப்போ தான் அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ள வேலையை நம்ம சரியாக சொல்ல முடியும். இப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது யாரோட நட்சத்திரம்னா முருகப்பெருமானோட நட்சத்திரம். முருகப்பெருமான் அப்படிங்கையில் முருகருக்கு பல பெயர்கள் இருக்குது. அவருக்கு முருகரோட நட்சத்திரங்களே நம்ம ஜாதகத்தில் 3 நட்சத்திரம் பார்க்குறோம். கிருத்திகை நட்சத்திரம் சொல்கிறோம், பூச நட்சத்திரமும் சொல்கிறோம், விசாக நட்சத்திரமும் சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது இதில் எது எந்த தன்மையை சொல்லுது, அந்த தன்மைக்கு உள்ள வேலையை தான் அவர் செய்ய முடியும். அப்படி செஞ்சாதான் அந்த வேலையில் அவர் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் எந்த பேரில் வருவார்னா கந்தசாமி, கந்தர்னு சொல்லுவாங்களே, கந்தர். அந்த கந்தர் தான் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உள்ள உண்மையான தன்மையை செய்யக்கூடியவர். அது எப்படி அப்படின்னா, கந்தர் அப்படின்னா அதுக்கு அந்த தன்மையை பற்றி நான் உங்களுக்கு இதுவரையும் நீங்கள் எந்த பதிவுலையோ இது புத்தகங்கள்லையோ எதுலேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. கொஞ்சம் உன்னிப்பாக தெளிவாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்கலாம். அதனால சொல்கிறேன்.
இப்போ உங்கள் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் முருகன். அந்த முருகனில் எந்த முருகன் அப்படின்னா கந்தர். ஏன் கந்தர்னு நான் சொல்கிறேன்? கந்தசாமி அவர் பேர். அப்போ அந்த கந்தர் ஏன் சொல்கிறேன்னா, முருகப்பெருமான் வந்து தாயோட வயிற்றுலேருந்து பிறக்கலை, சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவர். அதில் சிவபெருமான் வந்து நெற்றிக்கண்ணை திறந்தாருன்னா அதுலேருந்து நெருப்பு வரும். நெருப்பு வெளியில் நெருப்பு பொறிகள் வரும். அந்த நெருப்பு பொறியில் பிறந்தவர் தான், அதில் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த முருகப்பெருமான். அதனால தான் அவருக்கு பேர் கந்தர்னு வச்சாங்க. ஏன் கந்தர்னு வச்சாங்கன்னா, நெருப்பை உருவாக்குறது கந்தகம். கந்தகங்கிற ஒரு பொருள் தான் நெருப்பை உருவாக்கும். நீங்கள் படிக்கையில் பார்த்துருக்கலாம், அந்த வேதிப்பொருளில் கந்தகம் தான் சொல்லுவாங்க, நெருப்பை வந்து கந்தகம் தான் சொல்லுவாங்க. அதனால தான் அவர் பேர் கந்தர்னு வந்தது, ஸ்கந்தர்னு வந்தது. அப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எதோடு சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா, கந்தசாமியோட நெருப்போட சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த நெருப்போட சம்மந்தப்படுற தொழில் என்ன தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெருப்புங்கிறதுக்கு இன்னொன்று இருக்குது, ஆயுதங்கள். அதாவது கத்தின்னு சொல்லுவோம், அது கூர்மையான பொருள். அதாவது முருகப்பெருமான் கையில் உள்ள வேலு, அருவாமனை, கத்தி, இன்றைக்கி இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணுற எல்லா நம்ம அதை பயன்படுத்துகிறோம்ல வெட்டுறதுக்கு, ஒரு பொருளை வெட்டுறதுக்கு, அது எல்லாமே வந்து இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரப்படி தான் வரும், கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே தான் வரும். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, தொழிலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா கத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில். அப்படி பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையில் சிறப்பாக இருக்காங்களா, அவங்கெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்காமல் அறுவை சிகிச்சை செய்கிறவங்களோட கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து டாக்டராக இருக்கவங்க மிகப்பெரிய புகழ் பெறுவாங்க. ஏன்னா அவங்க நட்சத்திரம் அது. அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சலூன் கடையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, முடி வெட்டுறாங்கல்ல, அந்த தொழில், அழகு நிலையம் வச்சுருக்காங்கல்ல, அந்த தொழில் செய்கிறவங்களும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை தான் சேரும். இதுக்கடுத்து பில்டிங் மிஷின் பில்டு பண்ணுறாங்களா நெருப்பு வச்சு, அது. அப்புறம் நகை செய்யும்போது ஆசாரிகள். அப்புறம் ஹோட்டல் தொழிலில் வந்து நெருப்பும் வரும், கத்தி காய்கறி வெட்டுறதுக்கு, உரிய அசைவத்தை வெட்டுறதுக்கும் கத்தி தேவைப்படும், காய்கறி வெட்டுறதுக்கும் கத்தி தேவைப்படும். அப்போ அதுவும் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் வரும். இப்போ கிருத்திகை நட்சத்திரவங்க பிறந்தவங்க வந்து இப்போ நான் குறிப்பாக சில இதுதான் சொல்லியிருக்கேன், இன்னும் எவ்வளவோ இருக்குது எடுக்கலாம். அதில் அந்த கத்தியை பயன்படுத்தி, நெருப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்களில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஈடுபட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில். மின்சாரம்னா உங்களுக்கு மின்சாரத்தில் வந்து எத்தனையோ வேலை இருக்குது, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல்லாம் இருக்குது. அதுவும் வந்து பல விதங்களில் மின்சாரம் சம்மந்தப்பட்டது தான் வரும். அதுவும் வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு வந்து தொழிலில் ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதே போல் ஒரு பொருளை வந்து அது எப்படின்னா, இப்போ வந்து உருவமே இல்லாத ஒரு தொழில், ஏதோ ஒரு உருவம் இல்லாத ஒரு இதை எடுத்து அதுக்கு உருவத்தை கொடுக்குறாங்கல்ல. அப்போ கல்வெட்டு பண்ணுறவங்க, அதே போல் இந்த கிரில் கேட்டு செய்கிறவங்க, சிலை வடிக்கிறவங்கள தான் சொல்ல வரேன். சிலை வடிக்கிறவங்க ஆயுதத்தை வச்சு செய்கிறாங்க. அது கத்தின்னு நம்ம எடுக்கிறதோட அது உளி, அது கூட ஒரு கத்தி மாதிரி தான், அது வெட்டி தானே எடுக்கிறாங்க. அதனால் அந்த தொழிலும் வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் நான் இப்போ சொன்ன தொழிலில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஈடுபட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த பதிவு கேட்டாலே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க 10ஆம் இடத்துல வந்து வேறு தொழில் சொல்லி வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க செய்கிற தொழில் அதோட கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ இந்த பதிவு பார்க்குறப்ப அவங்களுக்கு புரியும். அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு
அந்த நட்சத்திரத்தினால ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னா, குறிப்பாக வந்து ஆண்களுக்கு வந்து சகோதரரோட பிரச்சனை வரும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ச சகோதரரோட பிரச்சனைனா முருகப்பெருமானுக்கு அவர் சகோதரரோட பிரச்சனை ஆனார். அது மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் சகோதரர்களே இருக்க மாட்டாங்க. அப்படி சகோதரர் இருந்தாலும் அவங்க கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. பெண்களை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. திருமண வாழ்க்கை குடும்பம் நல்லா அமைஞ்சவங்களுக்கு முதல் திருமணம் ஏதாவது ஒரு முதல் திருமணம்னா திருமணத்துக்கு முன்னால் அந்த வரன் தேடுறப்ப ஏதாவது பிரச்சனை வரும். இல்லைன்னா காதல் திருமணம் செய்கிறாங்க, அது வந்து பெற்றோருக்கு பிடிக்காமல் இருக்கும். இப்படி அந்த திருமண விஷயங்களில் வந்து ஒரு வித்தியாசமான பலன் வந்து இந்த பெண்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு வந்து நடக்குது. இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுலே வந்து அவங்களுக்கு வந்து நெருப்பு சம்பந்தமான நோய், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஜுரம் கூட நெருப்பு சம்மந்தப்பட்டது தான். இந்த மாதிரி நெருப்பு சம்பந்தமான அதாவது உடல் சூடு, ஜுரம், இந்த மாதிரி நோய்கள் வரையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நோய்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது. அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அது முருகப்பெருமானை வந்து சொல்கிறதுனால, முருகப்பெருமான் தன்னோட வந்து மயிலை வச்சுருக்காரு கூடவே. மயில் வந்து அழகான ஒரு பறவை. அதாவது எதையும் வந்து ஒன்று அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறது மயில் போலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து அழகுங்கிறது ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயத்துலையும் ஒரு நேர்த்தியாக அழகாக வச்சுக்கிறது. அப்போ இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு நிலையம், அழகுபடுத்துறது, ஒருத்தங்களை அழகுபடுத்துறது, அதே போல் இந்த ஆபரணம் செய்யக்கூடிய தொழில், ஆபரணங்கள் வந்து ஒருத்தர் அழகுபடுத்துறது. கடவுள்லேருந்து சாதாரண மனிதர்கள்லேருந்து பெரிய 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 இடங்கள், அதே போல் மிருகங்கள் கூட அழகுபடுத்துவாங்க. யானைக்கெல்லாம் வந்து அழகுபடுத்துவாங்க. அந்த மாதிரி அழகுபடுத்தக்கூடிய தொழிலையும் வந்து இவங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க செய்யும்போது அதில் நல்ல பலன் கிடைக்குது, அவங்களுக்கு சக்ஸஸும் ஆகுது. அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எப்போவுமே வந்து கோபம் வந்து அதிகமாக வரும். அவங்க வந்து ஏன்னா எதையுமே வந்து சரிப்படுத்துறதுக்காக பிறந்தவங்க. அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியில்லாமல் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்காக பிறந்தவங்க. ஏன்னா முருகப்பெருமானோட அவதாரம் எப்படின்னா, இந்த கந்தரை அவர் பிறந்தப்போ எப்படின்னா, எதுக்காக அவர் படைக்கப்பட்டாருன்னா சூரபத்மனை அழிப்பதற்காக. அதாவது சூரபத்மனால் வந்து தேவர்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் வந்தது. அப்போ உலகம் தேவர்கள் கஷ்டப்படும் போது உலகம் பல விதங்களாக கஷ்டப்பட்டு இருந்தது. அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு பிறந்தவர் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த முருகப்பெருமானான ஸ்கந்தர்னு நம்ம சொல்கிறோம்ல, கந்தசாமி, அந்த கோயில், அந்த முருகர். அதனால இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எதையுமே சரிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. சரியில்லாத இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. சரியில்லாத இடத்துல அவங்க எப்படியும் அதை சரிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல் இவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் பாரிஸ் கார்னர்னு சொல்லுவாங்க, பிராட்வே, அந்த ஏரியாவில் உள்ள கந்தசாமி கோயில். கந்தசாமி கோயில்னால் ஃபேமஸ்ஸு கந்தசாமி கோயில். அங்கே போய் முருகனை வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கும்பிடும்போது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றமும் அதே சமயத்தில் ஒரு நல்ல பலனும் கிடைக்கும். கந்தசாமிங்கிற பேரில் எங்கே முருகன் இருந்தாலும் கும்பிடலாம். ஆனால் அந்த கோயிலோட முருகர் பேர் வந்து கந்தசாமியாக இருக்கணும். அதில் வந்து மிக சக்தி வாய்ந்தவர் உள்ளவர் சென்னையில் பாரிஸ் கார்னரில் உள்ள கந்தசாமி. அவர் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும்
அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான வாழ்க்கையும் அவங்களுக்கு உண்டாகும். இந்த பதிவில் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இன்னும் பேசலாம். பதிவு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம். அதனால் இந்த பதிவில் இதுவரையும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.